ஹூவா முலான் என்ற சீன பெண் வயதான தன் தந்தைக்கு பதிலாக ஆணாக வேடமிட்டு 12 ஆண்டுகள் இராணுவத்தில் போரிட்டு நாட்டை பாதுகாத்த வீரக்காவியம். தனது அடையாளத்தை மறைத்து திறமையால் உயர் பதவி பெற்று இறுதியில் சொந்த ஊர் திரும்பிய முலானின் தைரியம், தேசபக்தி மற்றும் குடும்ப பாசத்தை இந்த கதை சொல்லுது. முலான் ஒரு துடிப்பான பெண். சீனாவில் போர் மூண்டப்ப குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் இராணுவத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முலானின் தந்தை மிகவும் வயதானவர் மற்றும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு தம்பி இல்லாததால் தனது தந்தை உயிருடன் திரும்புவது கடினம் என்பதை உணர்ந்த முலான் ஆண்களைப் போல வேடமிட்டு இராணுவத்தில் சேர முடிவெடுக்கிறார். போர்க்களம். 12 ஆண்டுகள் போர்க்களத்தில் வீரத்துடன் போரிட்டால் அவள் பெண் என்று தெரியாமலே தனது புத்திசாலித்தனம், தன் வார் வீச்சால் உயர் பதவிகளை பெறுகிறாள். போரில் வெற்றி பெற்ற பிறகு பேரரசர் அவளுக்கு பல வெகுமதிகளை வழங்க முன் வந்தார். ஆனால் முலான் அவற்றை மறுத்துவிட்டு தனது குடும்பத்தை பாதுகாக்க சொந்த ஊருக்கு திரும்புகிறார். பின்னர் முலான் ஒரு பெண் என்பது அனைவருக்கும் தெரிய வருது. அவளது வீரமும் தியாகமும் போற்றப்படுது. இந்த கதையில் நீதி என்னென்னா, தைரியம் திறமைக்கு பாலினம் தடையல்ல. குடும்பத்தின் மீதான அன்பும் தேசப்பற்றுமே மிக முக்கிய குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரி கியூரின்னு 2 நோபல் பரிசு வாங்கினவங்க கூட அந்த காலத்தில் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இருந்தப்ப ஆண் மாதிரி வேடம் போட்டு போய் படித்து ஜெயித்தாங்கன்னு பார்க்குறோம். வெற்றி பெறறதுக்கு இலக்கு தான் தேவை, உழைப்பு தான் தேவை. என்ன காரணங்கள் தேவையில்லை.